சபரிமலை சித்தனின் மீண்டும் ஒரு வணக்கம் அன்பு நண்பர்களுக்கு. சாமியே சரணமையப்பா. என்ன இன்னைக்கு சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எங்கள் தாத்தா சொன்ன ஐயப்பன் அவருடைய வரலாறும் கதைகளும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக வேண்டி தான் வந்திருக்கேன். அதனால் அந்த கதையை கேளுங்க. இன்னொரு காலத்தில் பந்தல நாடுன்னு ஒரு நாடு. அந்த நாட்டை ராஜசேகரன்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னன் அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே எந்த குறையும் வைக்கல. எல்லாருமே நல்ல முறையில் நல்ல செல்வாக்கியமாக வாழ்கிறாங்க. மன்னனும் தீவிர சிவபக்தை, எந்த குறையும் இல்லாத சிவபக்தை. சிவனை நல்லா வேண்டுறான், வணங்குறான், எல்லா விதமான சிவ புராணங்களையும் படிக்கிறான். மக்களும் சுபிச்சமாக இருக்காங்க. ஆனால் அந்த மன்னனுக்கு ஒரு குழந்தை இல்லை. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அந்த மன வருத்தத்திலே ராணியும் ராஜாவும் உள் மனசில் வருத்தத்தோடவே அந்த நாடு செழிப்பாக ஆட்சி செய்கிறாங்க. அந்த வருத்தம் போக்கட்டு காலையிலையும் சாயந்தரமும் சிவனை வேண்டி சிவனுடைய சிவலிங்கத்துக்கு தொண்டுகள் செய்கிறாங்க. ஒரு நாள் அப்படி காலையில் அந்த பந்தல் ராஜா சிவனுக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சிவலிங்கத்திலேருந்து ஒரு பூ மட்டும் அவருடைய பக்கத்தில் விழுகுது. விழுந்த உடனே அந்த ராஜாவுக்கு முகமெல்லாம் ஒரே மலர்ச்சி ஆயிடுது. உடம்புக்கு ஒரு பயங்கர தெம்பு, ஏதோ வேணும்னு கிடைச்சது மாதிரி ஒரு மன திருப்தியோடு இருக்குது. அந்த சந்தோஷத்தோடு என்ன செய்கிறாரு, அன்னைக்கு வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போகும்போது ஒரு பம்பா நதிக்கரை வருது. அந்த நதிக்கரை பக்கத்தில் வந்தோடனே எல்லாரையும் அமர சொல்லி அங்கே ஓய்வு எடுக்கிற டைம் வந்துருச்சு. ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்குது. எங்கேயோ ஒரு குழந்தை கத்துது. அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. இவர் எங்கடா இந்த காட்டில் இங்கே ஒரு குழந்தை அழுகுறல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது கழுத்தில் மணியோட ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே ராஜா வேறு ஒன்றுமே பார்க்கல, டகார்னு குழந்தைய தூக்கிட்டார். தூக்கி பாசமாக சொந்த குழந்தை மாதிரி கொஞ்சிறாரு. ஆனாலுமே யாராவது இருக்காங்களா, யாருடைய குழந்தையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. யாருடையதும் இல்லை. ஆனால் அந்த குழந்தை மணியோட அவர் கையில் தூக்கின உடனே ஒரு அசரரி சத்தம் கேட்குது. மன்னா, இதை கொண்டு போய் நீ வள, இது உன்னுடைய குழந்தை, ஈசன் உனக்காக கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாரு, தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தைக்கு மணிகண்டன் பேரும் வைக்கிறாரு. ஐயப்பன் மணிகண்டன் என்று சொல்லி வளர்க்குறாரு. குருகுலத்துக்கு அனுப்புகிறாரு, படிக்க வைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. நல்ல முறையில் அந்த குழந்தையும் படித்து வருது. அந்த குழந்தை வந்த நேரம் அடுத்த ஆண் குழந்தையும் பிறந்துருது மன்னனுக்கு. 2 குழந்தைகளுமே நல்ல முறையில் வளர்ந்து வருது. மன்னனும் சிறப்பான ஆட்சிகள் செஞ்சு வராரு. எந்த குறையுமே இல்லாமல் ஆட்சிகள் செஞ்சு வராரு. செஞ்சு வரும்போது இந்த பருவநிலை இந்த குழந்தைகள் அடையுது. அடுத்து இளவரசர் பட்டம் கட்டணும், யாருக்கு கட்டுறது அப்படின்ற ஐயப்பனுக்கு கட்டணும் அப்படின்னு மன்னன் அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மந்திரிக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் இருக்க ஒரு ராணிக்கிட்ட போய் ஒரு விஷத்தை தூவுறாரு. என்ன தூவுறாரு அப்படின்னா, ராணி, உங்களுடைய குழந்தைக்குத்தானே இளவரசன் பட்டம் கட்டணும், இது காட்டில் இருந்து கிடைச்ச குழந்தைக்கு, யாரோ பெற்ற குழந்தைக்கு எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை 2-3 தடவை அவங்ககிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு மனசு மாறிடுது. முதல்ல ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க. திரும்ப சொல்லும்போது ஆமாம், என் குழந்தைக்கு தான் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மந்திரியும் ராணியுமே ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்தோன்னே என்ன முடிவு அப்படின்னா, தீராத வயிற்று வலி அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி வயிற்று வலி வந்துடுது. எல்லா வைத்தியர்களும் வர்றாங்க, பார்க்குறாங்க. ராஜாவும் சோர்ந்து போகிறாரு. என்னடா எல்லா விதத்துலையும் ஒரு மனைவி நல்ல முறையில் இருந்தால் தானே அந்த நாட்டினுடைய அரசனோ இல்லை கணவனோ சந்தோஷமாக இருக்க முடியும். மனைவிக்கு முடியலன்ற நேரம் அந்த ராஜாவும் தோன்றுறாரு. அந்த நாட்டில் இந்த வருத்தம் பெருசாக எல்லாருக்குமே வந்துடுது. என்ன ராஜாவுக்கு மன வருத்தம் வந்துருச்சு, வயிற்று வலி ராணிக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வைத்தியரும் எங்கெங்கேயோ இருந்து வைத்தியர்லாம் பார்க்குறாங்க. பார்த்தாலுமே அவங்களுக்கு குணமாகாமல் இருக்கவும் அந்த மந்திரி ஒரு வழிமுறையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, வேறொருத்தர் மூலியமாக சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தீராத வயிற்று வலிக்கு புளிப்பால் மட்டும்தான் மருந்து. புளிப்பால் கொடுத்தோம் அப்படின்னா இந்த புளிப்பாலில் இது சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ராணியும் மந்திரியும் போட்ட திட்டம். ஏன்னா புலிப்பால் எடுக்கிறதுக்காக அடர்ந்த காடு, புலிகள் வாழக்கூடிய காடுக்கு ஐயப்பனை அனுப்பிட்டா அந்த மணிகண்டன் நாங்கள் அனுப்பும்பொழுது அந்த புலிகள் அடித்து அவர் சாப்பிட்றோம். அப்போ திரும்ப வரமாட்டார். நம்ம மகனவே வச்சு இங்கே இளவரசன் பட்டம் கட்டிக்கிடலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவுனால தான் என்ன செய்கிறாங்க, ஐயப்பனும் வராரு. என்னம்மா, என்ன வயிறு வேதனை குறையல என்னன்னு கேட்கும்போது அவருக்கே மன வருத்தம். நாங்கள் போய் கொண்டு வரேன், புலிப்பால் தானே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு துணிந்து போகிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, எல்லாரையும் கூட்டிகிட்டு போப்பா, படை வீரர்கள்லாம் கூப்பிட்டு போ அப்படிம்போது, இல்லை வேண்டாம், நான் ஒத்தையிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போகும்போது என்ன செய்கிறாரு, போய் அவர் அழுதா நதிக்கரைக்கு பக்கத்தில் போகிறாரு. போகும்போது அங்கே தேவர்கள்லாம் இவரை கும்பிடுறாங்க. யார் நீங்கள் என்னன்னு கேட்கும்போது, நாங்கள்லாம் தேவர்கள், தேவலோகத்திலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னோடனே, என்ன ஏன் கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவர்கள் சொல்கிறாங்க, ஐயனே, உங்களுடைய பிறப்பு பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எங்கள் தெய்வ பிறப்பு. இங்கே மகிழ்ச்சின்ற ஒரு அறைக்கு எங்களை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களால் வாழ முடியல. அதுக்காக வேண்டி தான் நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம். அதை அழிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னொன்னே அப்போ ஐயனுடைய அந்த சக்தி கிடைக்குது.
கிடைக்கும்போது தான் தெரியுது மகிழ்ச்சின்ற பெரிய ஒரு அரக்கி. அந்த அரக்கி வந்து என்ன பிரம்மாவை நோக்கி மிகப்பெரிய தவம் இருக்கிறான். தவம் இருக்கிறது எதனால அப்படின்னா, மகிடாசுரன்ற தன் அண்ணனை வந்து தேவர்கள் தான் கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சு தவம் பயங்கரமாக இருக்கும்போது பிரம்மாவும் வந்துடுறாரு. வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டோன்னே, எனக்கு சிவனுடையும் விஷ்ணுவுடையும் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தையினால் மட்டும்தான் எனக்கு மரணம் வரணும், இல்லைனா எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்குறாங்க. இந்த வரத்தை வாங்கினா யாருக்கும் எப்படி பிறக்கும் அப்படின்றது ஒரு இதனால தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த மணிகண்டன் வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த மணிகண்டன். அவர்கள் மூலமாக பிறந்து தான் அந்த குளக்கரையில் கிடந்தது. அந்த குளக்கரையிலிருந்து மண் கொண்டு போய் வளர்த்தெடுத்தது. அப்போ இதனுடைய உணர்வை வந்து ஐயனுக்கு அந்த நேரத்தில் அந்த உணர்வு வந்துடுது. வந்த உடனே ஐயப்பன் என்ன செய்கிறார், நேராக தேவர்கள் சொன்னதை கேட்டு அந்த அரக்கியை நோக்கி போகிறார். போகும்போது அந்த அரக்கி ஒரு மலையின் மேலே நின்று சிரிக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன பயலாக என்னை அழிக்க வந்திருப்பது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிக்கிற நேரம் 2 பேருக்குமே பயங்கர போர் நடக்குது. சண்டை நடக்கும்போது சண்டை நடந்து கடைசியில் சிவனுடைய ஆதிக்கம் கூடுதல் இருக்க ஐயன் என்ன செய்கிறாரு, அந்த அரக்கியின் மேலே வந்து சிவதாண்டவம் ஆடி அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறாரு. கொல்லலை, அரக்கியை வந்து கொல்லலை. அவர் அரக்கின்ற மோட்சத்தை கொடுத்து அவங்கள வந்து ஒரு பெண்ணாக ஆகுறாங்க. அந்த பெண் ஆன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ஐயனுடைய அழகில் மயங்கி ஐயன்கிட்ட கேட்குறாங்க, ஐயனே உங்கள் அழகில் நான் மயங்கிட்டேன், நான் உங்களை கல்யாணம் கட்ட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது ஐயன் சொல்கிறாரு, நான் கல்யாணம் கட்டுவதற்காக இங்கே பிறக்கலை, நான் நித்திய பிரம்மச்சாரியான அவதாரமாக பிறந்திருக்கேன், உங்களை கல்யாணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வற்புறுத்தல் கூடுதலாக இருக்கும்போது ஐயன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஆலயத்தில் ஒரு புறம் வந்து மாளிகைப்புறம் அப்படின்ற பேரில் உங்களை நான் அங்கே வைக்க சொல்கிறேன், நீங்கள் அங்கே குடியிருங்க. அந்த இடத்துல குடி கொண்டிருக்கும்போது என்னைக்கு வந்து கன்னி சாமி, அதாவது மாலை முதல் முறையாக மாலை அணிஞ்சு ஆட்களே வராத போது, முதல் மாலை கன்னி மாலையோடு யாரும் வராத போது நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஐயன் வந்து புலிப்பாலோடு வரணும் இல்லையா, அந்த தேவர்கள் எல்லாருமே புலியாக மாறிடுறாங்க. புலியாக மாறி ஐயனுக்கு உதவியாக எல்லாருமே வராங்க. தேவேந்திரன் பெண் புலியாக மாறி முன்னாடி வராரு. ஐயன் அதுக்கு மேலே உட்காந்து ஊருக்குள்ளே வராரு. இந்த ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க நேரமே வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே மன்னர் காதுக்கு போயிடுது. மன்னர் காதுக்கு போனோன்னா ராணி மன்னிப்பு கேட்குறாங்க. ராஜாவும் ராணியும் ஐயன் வருகைக்காக எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டோம், கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நின்று பார்த்த உடனே இதை புலியோடு வரார் அப்படின்னு ஊருக்குள்ளே செய்தி வந்துருச்சு. வந்த உடனே புலியோடு வரார் ஐயன் வரும்போது அந்த ராஜாவும் ராணியும் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டு ஐயனே எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மன்னிக்க இங்கே வரவில்லை, என்னுடைய வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போகணும் அப்படின்றாரு. அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அரக்கியினுடைய அழிவுக்காக நான் வந்தேன், அது முடிஞ்சிச்சு, நான் போகணும், நான் தேவலோகம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே ராஜா சொல்கிறாரு, ஐயே நீங்கள் இங்கே வாழ்ந்ததுக்காக, மணிகண்டா நீ இங்கே வாழ்ந்ததுக்காக எங்களுக்கு நான் ஒரு ஆலயம் அமைக்கிறேன், அந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு காட்சி தரணும், அதை நாங்கள் வழிபட்டு உங்களை நினச்சி நாங்கள் கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே என்ன செய்கிறாரு, ஐயப்பன் அங்கேருந்து ஒரு அன்பு ஏறார், வில்லில் அம்பை மாட்டி அங்கேருந்து ஏறார். ஏஞ்சோடனே அது போய் ஒரு மேட்டில் விழுகுது. அந்த மேட்டில் விழுந்த உடனே அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, எல்லாருமே அந்த இடத்துல கோயில் கட்டு வேலைகள்லாம் செய்கிறாங்க. இந்த அன்பு எய்து முடிஞ்ச உடனே தாய் தகப்பனையிட விடை பெற்று ஐயப்பன் வந்து தேவலோகம் போயிடுறாரு. போன உடனே அந்த அன்பு எய்த இடத்துல வந்து கோயில் அமைத்து மாளிகைபுரம் அம்மாவுக்கும் ஐயனுக்கும் கோயில் அமைச்சு அந்த இடத்துல வந்து வழிபாடு நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் ஐயன் வந்து வருடத்திற்கு ஒரு முறை காட்சி கொடுத்து அந்த இடத்துல சத்தியபூர்வமாக நின்று இன்றைக்கும் மக்களுக்கு கேட்கும் வரங்களை கொடுக்கும் தெய்வமாக, கலியுக தெய்வமாகவும் ஐயப்பன் அந்த இடத்துல இருந்து நடத்துகிறார். இந்த கதையை எங்கள் தாத்தா சொன்ன கதையை உங்ககிட்ட சொல்கிறதுல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஐயப்பனுடைய அனுகிரகத்தினால் வாழக்கூடிய மக்கள் நாங்கள். இந்த ஐயப்பனுடைய அனுகிரகம் பெறக்கூடிய அத்தனை சாமிமார்களும் ஐயனை வேண்டி நல்ல முறையில் விரதம் இருந்து ஐயனை நம்பி வந்தீங்க வரும்போது எந்த குறைகளும் உங்களுக்கு வராது. வருடம் உங்களை உயரத்தில் தான் வைப்பார். உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய விஷயத்துலையுமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஏன்னா எல்லாமே அனுபவபூர்வமாக நடக்கக்கூடிய பூமி இந்த பூமி. ஐயனுடைய அனுகிரகத்தில் எல்லாமே நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா சாமிமார்களுக்கும் சாமியே சரணமையப்பா.